அந்த கூட்டம் ஒரு இம்பேக்டை, ஒரு பெரிய கருத்து அழுத்தத்தை ஏற்படுத்தியதில்லை. இதை தாண்டி இந்த 9 மாத காலத்தில் 3 முறை தான் அவருக்கு களத்துக்கு வந்திருக்காரு. கருத்து சொல்ல தெரியல. நான் மக்களை சந்திப்பேன்றாரு. வீடு வீடாக போய் மக்கள் எங்கே போய் சந்திப்பான்னு தெரியல. 234 தொகுதியில் நான் தான் நிற்கிறேன் என்றால் மற்றவனாலும் ஜீரோவா? இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்றே தான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் மதுரை மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அனல் பறக்கிற ஸ்பீச் கொடுத்தாரு. அவர் பேசினதில் சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்தார். முன்னாடி கஸ்டோடியல் டெத்து, காவல்துறை, அதில் ஒரு முக்கியமான விஷயம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் ஒரு மேடையில் ஏற்றினார். இதை தாண்டி இந்த 9 மாத காலத்தில் 3 முறை தான் அவருக்கு களத்துக்கு வந்திருக்காரு. மக்களை சந்திப்பேன்றாரு. வீடு வீடாக போய் மக்கள் எங்கே போய் சந்திப்பான்னு தெரியல. இந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில் வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில் வராது. அதில் நிறைய அர்த்தமும் இருக்குது. நிறைய பேர் அவர் மேலே கிரிட்டிசிசம். 10 மாதம் ஆச்சு போன மாநாடுக்கும் இந்த மாநாடுக்கும். நடுவில் அவர் வெளியில் மக்கள் பணிக்கு 3 தடவை தான் களத்துக்கு வந்தார். மற்றபடி அவர் வரவே இல்லைன்னு அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு அவர் மறைமுகமாக சொல்கிறார், நான் தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் மக்கள் பணி சுற்றுப்பயணம் மூலிமா இன்னும் களத்தில் இறங்கி செய்வோன்னு சொன்னார். இது வெறும் சாதாரணமான முழக்கம்தான். கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போகிறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போகிறேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமாக மாறும். நிறைய பேர் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, 1.5 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, அதுக்குள்ளாரே அவர் சிஎம் போஸ்ட் வேணுமான்ட்டு. அதுக்கும் மறைமுகமாக சொன்னார். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு மக்களிடத்தில் அவர்கிட்ட அன்பு இருக்குங்கிறதையும் எடுத்து சொன்னார். வேட்டையில் கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலேயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். அது எந்த நேரத்துலையும் எவ்வளோ பசிச்சாலும் செத்து போனதையோ கெட்டு போனதையோ தொடக்கூட தொடாது அப்படின்னு சொன்னார். அதுவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைரக்டாகவே அவர் யார் யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியும். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இஸ் வெரி ராங் அங்கிள். அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். அந்த சிறு சிறு கட்சிகள் அவங்க என்னதான் இவர் மேலே விமர்சனம் வச்சாலும் அதெல்லாம் நான் கண்டுக்க போகிறதில்ல இன்னும் தெளிவாக உறுதிப்படுத்தினார். சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும், தனியாக இருக்கிறதுக்கும் தெரியும். காட்டில் எத்தனை மிருகங்கள் இருந்தாலும் சரி, நரி அந்த மாதிரி எத்தனையோ விலங்குகள் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சிங்கம் இருந்தால் கூட இந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கே ராஜா. லயன் இஸ் த கிங் ஆஃப் த ஜங்கல். A lion is always a lion. Yes, it is not only a description but also a clear declaration. முடிக்கும் போது இன்னொரு கதை சொன்னார். ஒரு ராஜா 10 தளபதிகளை தேர்ந்தெடுத்து ஒரு வேலை சொல்கிறாரு. அதில் ஒரே ஒரு தளபதி மட்டும்தான் உண்மையாக இருந்தான், அவனுக்கு தான் முக்கியமான பதவி கொடுத்தாருன்ட்டு. அவர் சொல்கிற ராஜா மக்கள் நாம தாங்க. தேர்ந்தெடுக்க வேண்டிய தளபதி அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு தளபதியை சொன்னார். ஸோ அதுலேருந்தும் நம்ம நிறைய விஷயங்கள் மறைமுகமாக தெரிஞ்சுக்கணும். உண்மையாக யார் மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னார். அவர் என்ன செய்ய வந்தார் பெரிய கூட்டம் கூடியது என்று தான் உன்னை போல் எல்லாரும் சொல்லுகிறார்களே தவிர வாட் இம்பேக்ட் இட் ஹஸ் கிரியேட்டட். என்ன பண்ணலன்னு சொல்லி என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணல? இம்பேக்ட்னா ஒரு பெரிய கருத்து, இதற்காக நான் மோதுகிறேன், இதற்காக மால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி டிஎம்கே. இவருக்கு கருத்து சொல்ல தெரியல. சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். செய்கை தான் சும்மா சிறப்பாக இருக்கணும். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் புரட்டுவேன் அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஜய். 234 தொகுதியில் நான் தான் நிற்கிறேன் என்றால் மற்றவனாலும் ஜீரோவா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். உங்களுக்கு தெரிஞ்சவரோ உங்களுக்கு நண்பரோ அவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி உங்கள் விஜய் எனக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், my heart and say I enjoy people, I respect people, I worship people, I love people சொன்னார். அது 100% உண்மைங்க. மறுபடியும் இந்த மாநாடு ஸ்பீச்சில் அவர் ப்ரூவ் பண்ணது, he is a star made by the people. மக்களோட நாயகன், a simple man of the people. மக்களில் ஒருவன், a leader for the people. மக்களுக்கான ஒரு தலைவன். he is not an ordinary politician but a revolutionary leader.